கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டாரு. ஆக இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதமா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா அவர்கிட்ட நிற்போம். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 129:8 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, அழகா, ரொம்ப அழகா வேதம் சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்புறம் ஏன் மனசுகிட்ட போய் நம்ம நிக்கணும்? கேட்கலாம், சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆனா அது மனுஷன் கொடுக்கிற தயவு தானே, மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தானே. அது திரும்பி அவன் கேட்டுருவான்ல. கொடுத்தவன் கேட்பானா இல்லையா? சொல்லுங்க, கேட்பான்ல. ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டாரு. ஆக இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதமா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா அவர்கிட்ட நிற்போம். கொடுக்க வேண்டிய நேரம்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் இல்லைங்க, அந்த நேரத்துல அவர் நிச்சயமா நமக்கு கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புனா நீங்க இன்னைக்கு சொல்லணும், எனக்கு மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம் சாமி, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் போதுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில உண்டாக. God bless you.